Hi guys, welcome to UK Info Tech. ஸோ இந்த பிளேலிஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், வெப் எசென்ஷியல். ஸோ வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எசென்ஷியல் எல்லாமே எல்லா டேக்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அதே வரிசையில் இந்த HTML பிளேலிஸ்ட்டு நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிஸ்ட் டேக்ஸ் இன் HTML5. ஸோ HTML5ல லிஸ்ட் டேக் அப்படின்னா என்ன, லிஸ்ட் டேக் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படின்றத HTML யூஸ் பண்ணி லிஸ்ட் டேக் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லிஸ்ட் டேக்? ஸோ லிஸ்ட் டேக் எதுக்காக யூஸ் ஆகுறது ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வெப்சைட்லையுமே உங்களுக்கு நேவிகேஷன் பார்னு இருக்கும். ஸோ நேவிகேஷன் பார் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா? ஸோ ஒரு வெப்சைட்டில் மேலே ஹோம், அபவுட், கான்டாக்ட் அந்த மேலே லிங்க்லாம் இருக்கும்ல ஹெட்டர் பேஜில், ஹெட்டர் செக்ஷனில். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் HTML லேஅவுட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். ஸோ அதில் ஹெட்டர்னா என்னன்னு சொல்லியிருப்போம். அது நேவிகேஷன் பாரில் இருக்கிற அந்த லிங்க்ஸ், ஸோ அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் டேக்ங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது எதை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்ஐ அப்படிங்கிற டேக் மூலம் மென்ஷன் பண்ணுவாங்க. எல்ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சைல்டு எலிமெண்ட். ஸோ அதோட பேரண்ட் எலிமெண்ட் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஸோ அதுதான் லிஸ்ட் டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் அ எடிட்டர் கார்டு சப்ளைம். ஸோ என்கிட்ட சப்ளைம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எடிட்டர் இருக்குது. ஸோ அதில் நான் புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். தென் அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் சேவ் பண்ணுறேன். அதை நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டெஸ்க்டாப்பில் லிஸ்ட்டு .html அப்படிங்கிற நேமில் நான் சேவ் பண்ணுறேன் என்னோட பேஜை. ஸோ தென் நான் HTML டேக், பாடி டேக்குள்ள நான் வந்து லிஸ்ட்டு இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு நான் சொன்ன பேரண்ட் எலிமெண்ட் 2 டைப் பேஜ், ஒரு டிஃபால்ட்டாக HTML பேஜ் ரெடி பண்ணிட்டோம். இந்த பாடி டேக்குள்ளார நம்ம வந்து லிஸ்ட்டுங்கிறத ரெடி பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் எலிமெண்ட் 2 இருக்குது, அன்ஆர்டர் லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு பார்த்து சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கிரியேட் பேரண்ட் எலிமெண்ட். பேரண்ட் எலிமெண்ட் OLக்குள்ளார தான் நமக்கு வந்து லிஸ்ட் அப்படிங்கிறத 1 by 1 இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ எல்ஐ ஃபஸ்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்க போகுது அப்படின்னா ரைஸ். தென் லிஸ்ட், அடுத்த லிஸ்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னா டால். ஸோ அடுத்த லிஸ்ட் சுகர். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் 2 எலிமெண்ட் சொன்னல, அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு. ஸோ OL அப்படிங்கிறது ஆர்டர் லிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா சீரியஸ் ஆஃப் எலிமெண்ட்டை வந்து உங்களுக்கு நம்பர் வைஸாக கொண்டு வரும். 1 2 3 4 அப்படிங்கிற நம்ம நம்பர் கொடுக்கவே இல்லை. பட் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டு வந்து 1 by 1 எடுத்துரும். சீரியஸ் ஆஃப் எலிமெண்ட் வந்து நம்பரில் கொண்டு வந்துருச்சு. ஸோ இது வந்து OL, ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஆர்டர் லிஸ்ட்டில் 1 2 3 கொண்டு வருது. ஸோ UL அன்ஆர்டர் லிஸ்ட் ஆன்சர் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதையே நான் ஒரு காப்பி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதையே நான் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டாக நான் மாற்றுறேன். ஸோ OLக்கு பதிலாக அன்ஆர்டர் லிஸ்ட் UL அப்படின்னு நான் மாற்றுறேன். ஸோ UL அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட். இது உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, ஸோ நீங்கள் MS வேர்ட்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. MS வேர்டோட அவுட்புட் பார்த்துறீங்களா? ஸோ எல்லாமே பாயிண்டராக இருக்கும். ஸோ 1 by 1 பாயிண்டர் சீரீஸில் இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட் செக் பண்ணலாமா? ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற 1 2 3 சீரீஸாக இருந்துச்சு. அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எல்லாமே பாயிண்டர்ஸாக இருக்குது. இந்த பாயிண்டர்ஸ் என்ன சார் பண்ணுது அப்படின்னா, ஸோ பாயிண்டருங்கிறது 1 by 1 சீரீஸ் 1 by 1 வரும். பட் நம்பர் சீரீஸில் இல்லாமல் பாயிண்டராக, ஸோ அது ட்ரையாங்கிளோ இல்லை பாயிண்டா அந்த மாதிரிங்கிறது டிஃபைன் பண்ணி கொண்டு வரும். ஸோ இதுதான் லிஸ்ட் டேக்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் டேக்ஸுமே நம்ம யூசேஜ் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் லிஸ்ட் டேக்னா என்னன்னு பார்த்தோம். தென் அதோட பேரண்ட் எலிமெண்ட் என்ன, சைல்டு எலிமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ லிஸ்ட் டேக் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து லிஸ்ட்டாக 1 by 1 ஆர்டர் பை லிஸ்ட்டாக கொண்டு வரது தான் லிஸ்ட் டேக் அதோட யூசேஜ். ஸோ அதில் 2 டைப் இருக்குது, ஒன்று ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இதோட வீடியோ கண்டினியூஷனில் இப்போ ஆர்டர் லிஸ்ட் பார்த்தோங்களா, ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம வந்து 1 2 3 சீரீஸ்லாம் வந்துச்சு. இப்போ வந்து அந்த ரோமன் லெட்டரில் வேணும், அது எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதையும் இந்த கண்டினியூஷன்லேயே பார்க்கலாம். ஸோ OL அப்படிங்கிறது ஆர்டர் லிஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதோட டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டைலு,
ஸோ லிஸ்ட் ஸ்டைல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோவர் ரோமன் அப்படின்னு நான் செட் பண்ணுறேன். ஸோ ரோமன் லெட்டர்னா தெரியும், நம்ம 1 2 3 அப்படிங்கிற ரோமன் லெட்டரில் செட் பண்ணுவோம்ல. ஸோ லோவர் லெட்டர் ரோமனில் எனக்கு லோவர் ரோமனில் வேணும். ஸோ இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஸோ 1 2 3 இருந்தது, இப்போ ரோமன் லெட்டர் 1 2 3 மாறிடுச்சு. ஸோ இதையே நான் வந்து வேறு மாதிரி மாற்றினா அப்படின்னா அப்பர் லெட்டர் அப்பர் லோவரில் வைக்கலாம், தென் ஏபிசிடியில் செட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்ம இதில் செட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ஏபிசிடி வேணும் அப்படின்னா அது ஆல்ஃபா, லோவர் ஆல்ஃபா, அப்பர் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபபெட் அப்படிங்கிறது இந்த இடத்துல மெயின் ஆகுது. ஸோ எனக்கு வந்து ஸ்டைல் லிஸ்ட் ஸ்டைல், எனக்கு லிஸ்ட் ஆகிற ஸ்டைல் வந்து லிஸ்ட் ஆகிற டீட்டெயில்ஸ் வந்து என்ன ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் பேரண்ட் எலிமெண்ட்டில் ஸ்டைல் எழுதி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோவர் ஆல்ஃபபெட்டிக்கில் செட் பண்ணுறேன். ஸோ லோவர் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஏபிசிடி அப்படிங்கிற கேபிட்டல் லெட்டர் இல்லாமல் ஸ்மால் லெட்டரில் வரும். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் ஏபிசிடி அப்படிங்கிறது நீங்கள் அடுத்தடுத்து கொடுத்தீங்கன்னா டிஎஃப் டிஹெச் அப்படின்னு 1 by 1 சீரியஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கா, யூஆரில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு புள்ளி மாதிரி பாயிண்ட் வச்சு தான் அவுட்புட்டுங்கிறது காட்டும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஸ்கொயராக மாற்றலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் செட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸ்டைலில் அதே மாதிரி தான் லிஸ்ட் ஸ்டைலில் நம்ம வந்து எனக்கு வந்து ஸ்கொயராக வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணால் போதும். ஸோ ஒரு டபுள் கொட்டேஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்னோட HTML டேக்ல என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் 3 லிஸ்ட் இருக்குது. அது லிஸ்ட் ஸ்டைல் எனக்கு ஸ்கொயராக இருக்கணும். ஸோ டிஃபால்ட்டாக முன்னாடி பார்த்தீங்க எல்லாமே பாயிண்ட் சர்க்கிளாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்கொயராக வேணும் அப்படின்னு நான் அவுட்புட் கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவுட்புட் பார்த்தீங்களா, ஸோ எனக்கு வந்து ஸ்கொயராக இருக்குல்ல. ஸோ இதுதான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோட யூசேஜ். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம லிஸ்ட் டேக் தான் என்னென்னு பார்த்தோம், லிஸ்ட்டில் பேரண்ட் எலிமெண்ட் என்னென்ன இருக்குது, பேரண்ட் எலிமெண்ட்டோட டைப்ஸ் பார்த்தோம், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்ட்டு. தென் அதில் என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ.